வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமாக வெளிவந்திருக்கக்கூடிய கிறிஸ்டினா கதிரவேல் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட டைட்டிலே இது எந்த மாதிரியான படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ படத்தோட கதாநாயகன் கதிரவேல். ஸோ இவர் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுட்டு ஸ்கூல் தான் படித்து முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போகிற மாதிரியான ஐடியாவில் தான் இருக்கிறாரு. ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவோட ஊர் கோயில் கொடைக்கு பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக மீட் பண்ணக்கூடிய நம்ம கதாநாயகியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் அவங்க பின்னால் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிக்கக்கூடிய காலேஜில் அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணவும் செய்கிறாங்க. இதன் பிறகு நம்ம கதாநாயகியும் எப்படி காதலிக்க போகிறாங்க, இவங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான ஒரு ரோம்காம் ட்ராமாவாக இருந்துச்சு. ஸோ படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில இடங்களில் அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட டைட்டில் அண்ட் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் வெளியில் வச்சு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அதே தான் இந்த படத்துக்குள்ளிகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால புதுசாக எதுவுமே இந்த படத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் தான். அதில் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பெருசாக ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரியான டைலாக்ஸ்லாம் இல்லை, ஆனால் க்யூட்டாக அப்பியர் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி தான் கதாநாயகன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மொத்தத்தில் ஒரு நீட்டான படம். ஆனால் ஆக ஓகோன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.